வார்த்தைகளை அள்ளி வீசி இளம்பெண்ணை ஏமாற்றி இச்சையில் மூழ்கி கர்ப்பமாக்கிவிட்டு கைவிட்டு சென்றதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கும் காதலன் இவர்தான். திருச்சியில் தனியார் கார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த ஸ்ரீ பொன்னையனுக்கும் அங்குள்ள தங்கும் விடுதியில் வசித்து வரும் கிருத்திகாவுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட வழக்கம் நெருக்கமாகி காதலாக்கியுள்ளது. காதலின் உச்சத்தில் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து இச்சையை தீர்த்து கொள்ள கிருத்திகா கர்ப்பமாக்கியுள்ளார். ஆனால் குழந்தை இப்போது வேண்டாம், வீட்டுக்கு தெரிந்தால் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்று நைஸாக பேசிய ஸ்ரீ பொன்னையன் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கருவை களைத்திருக்கிறார். இதன் பின்னர் கிருத்திகாவை காதலன் ஸ்ரீ பொன்னையன் தவிர்த்ததால் அவர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு வந்த ஸ்ரீ பொன்னையன் தன் மீது புகார் ஏதும் கொடுத்துவிடக் கூடாது என்று நாடகமாடி கிருத்திகாவை திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை அளிக்கும்படி பேசியிருக்கிறார். டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பின்னர் முற்றிலுமாக கிருத்திகாவை ஸ்ரீ பொன்னையன் தவிர்த்து உள்ளார். இதனால் காதலன் தன்னை ஏமாற்றுவது அறிந்த கிருத்திகா கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பதிவு தபால் மூலம் கோட்டை காவல் நிலையத்திற்கும் திருச்சி மாநகர போலீசாருக்கும் புகார் அளித்துள்ளார். புகாரை யார் எடுத்துக்கொள்வது என்று கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினரும் ஸ்ரீரங்கம் மகளிர் காவல்துறையினரும் கிருத்திகாவை அலைக்கழித்த நிலையில் ஒரு வழியாக ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். ஆனாலும் ஸ்ரீ பொன்னையனுக்கு ஆதரவாகவே போலீசார் செயல்படுவதாகவும் அவரை பிடிக்க எவ்வித முயற்சியும் செய்யவில்லை என்றும் கிருத்திகா புகார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் போலீஸ்லேருந்து சொன்னாங்க, திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவங்க மலேசியாவிலேருந்து வந்துடுவாங்களாம், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரேன்னு சொல்கிறாங்க, கல்யாண விஷயமா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாளாக பேச வரல, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே மேடம்னு நான் சொன்னேன். இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் வெளியில் நின்றுருப்பேன், ஸ்டேஷனுக்கு வெளியில் 10 நிமிஷம் கூட இல்லை. அந்த மேடம் உடனே என்னை வெளியில் நிற்கிறவங்கள உள்ளே கூப்பிட்டு அவங்க மாமா கிட்ட பேசிட்டேன், அவர் திங்கக்கிழமை தான் மலேசியாவிலேருந்து வருவாங்கன்னு சொன்னவங்க 10 நிமிஷத்தில் மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு உடனே என்கிட்ட சொன்னாங்க. எப்படி அதுக்குள்ளேன்னு நான் மேடம் கிட்ட கேட்டப்போ மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் சொன்னாங்க வரலன்னு, இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தப்பையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாயர் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணீங்க, பெட்டிஷனுக்கு எவ்வளோ பே பண்ணீங்க, அந்த பேப்பர் டைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்கிட்ட வெளியிலலாம் போயிட்டு லாட்ஜாக போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் நான் கமிஷனர் மேடம் கிட்ட சொன்னேன். புகார் குறித்த தகவல் அறிந்த ஸ்ரீ பொன்னையன் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்தார். ஆனால் முன்ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார். இதன் பின்னரும் அவரை கைது செய்ய போலீசார் அக்கறை காட்டவில்லையாம். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்த போது புதிய சட்டத்தில் வழக்கு பதியவில்லை என்றும் புகார் கூறப்படுகிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்குன்னு பார்க்கணும். என்னைக்கு திருமணம் செய்ய மறுக்கிறார், பழகிட்டு இருந்தது ரைட், நல்லா தான் இருந்தது. என்னைக்கு அவர் மறுக்கிறார்னா 30/8/2024. அப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் 30/8 தான். அன்னைக்கு என்ன சட்டம்? பிஎன்எஸ் 2023. அந்த பிஎன்எஸ் 2023 பிரகாரம் பிரிவு 69 கீழே வழக்கு போட்டிருக்கணும். 69 கீழ் வழக்கு போடாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க லவ் பண்ணதெல்லாம் 2023 அதனால இது ஐபிசி தான் வரும். சரி, ஐபிசியில் தான் நீங்கள் கேஸ் போட்டிங்கல்ல, 20 போட்டாங்க. பிஎன்எஸ் படி போட்டால் 10 வருஷம் தண்டனை தெளிவாக இருக்குது. அதில் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு டைரக்டாகவே இருக்குது. கிருத்திகாவை போல ஸ்ரீ பொன்னையன் பல பெண்களை ஏமாற்றி இருப்பார் என்று கருதப்படும் நிலையில் அரசியல் காரணங்களினால் தன்னை கரம் பிடிக்க மறுக்கும் காதலனை என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கிருத்திகா கோரிக்கை விடுத்துள்ளார்.